நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. விடுதலை போராளி தீரன் சின்னமலை நினைவு நாளை ஒட்டி சென்னை கிண்டியில் அவரது சிலை முன் திரு உருவ படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சானூர் பத்மாவதி தாயார் ஆலயத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தனது துணைவியாருடன் தரிசனம் செய்தார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் 220வது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லையில் அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதிமுக பொதுச் செயலாளர் EPSக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து கேவிக்குப்பம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. வட சென்னையில் 4 இடங்களில் புதிதாக அமைக்கப்பட உள்ள முதல்வர் படிப்பகத்திற்கான பணிகளை அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான PK சேகர் பாபு தொடங்கி வைத்தார். நாமக்கல் நேஷனல் பப்ளிக் பள்ளியில் வல்வில் ஓரி விழா பள்ளி சேர்மன் சரவணன் தலைமையில் நடந்தது. ஜம்பு நதியில் ஆடி 18 நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை ரயில் நிலையம் அருகில் உள்ள ஜம்பு நதி முருகர் ஆலயத்தில் ஆடி 18 சிறப்பாக நிகழ்ந்தது. வேலூர் மாவட்டம் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்க கவசத்தில் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். தாராபுரம் லலிதா சங்கத்தினர் ஆடி 1ஆம் தேதி முதல் ஆடி 18 வரை இன்று வரை பகவத்கீதை படித்து இன்று கடைசி நாளான பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் நாதமுனி வைணவ சபையின் சார்பில் 42ஆம் ஸ்ரீ வைணவ மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் பிரபாகரன் MLA முன்னிலையில் 5 புதிய பேருந்து சேவைகளை அமைச்சர் சிவசங்கர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் வேலுமணி தலைமையில் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பெரும்புலிப்பாக்கம் கிராமத்தில் முத்தாலம்மன் கோவிலில் நேற்று ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமாக நடந்தது. சேலம் கோட்டை அழகிரிநாத சுவாமி கோவில் சார்பில் ஆடிப்பெருக்கு நாளில் கோட்டை மாரியம்மனுக்கு நேற்று சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். குமரி மாவட்டத்தில் ஆடிப்பெருக்கு விழாவில் முளைப்பாரி எடுத்து வந்த பெண்கள் பழையாற்றில் கரைத்தனர். ஆடிப்பெருக்கு தினமான நேற்று ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் வழிபாடு செய்து ஸ்வச் பாரத் நிகழ்வையும் துவக்கி வைத்தார். தூத்துக்குடி திருவிகா நகரில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் மழை வளம் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் வேண்டி அதிகாலையில் ஆன்மீக கஞ்சி களைய ஊர்வலம் நடந்தது. திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் நேற்று ஆடிப்பெருக்கு விழாவில் புது தாலி அணிந்து வழிபட்ட பெண்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி ராஜேந்திர பாலாஜி தரிசனம் செய்தனர். செய்யாறு அடுத்த தண்டரை கிராமத்தில் அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரம் செய்தனர். வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி கே மோகன், முன்னாள் அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.